போதைப்பொருள் உபயோகித்ததாக சிறையில் உள்ள நடிகர் ஸ்ரீகாந்துடன் தொடர்பில் இருந்தவர்களின் விவரங்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர். போதைப்பொருள் உபயோகித்ததாக சிறையில் உள்ள நடிகர் ஸ்ரீகாந்துடன் தொடர்பில் இருந்தவர்களின் விவரங்களை போலீசார் சேகரித்து வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்று இருக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். நடிகர் ஸ்ரீகாந்துடன் சேர்ந்து கொக்கைன் போதைப் பொருளை பயன்படுத்திய நடிகர்கள் யார் யார் என்ற பட்டியலை எடுப்பதற்கான பணிகளை காவல்துறை தொடங்கி இருக்கிறது. குறிப்பா கொக்கைன் போதைப் பொருள் வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நடிகர் ஸ்ரீகாந்த் தொடர்பு குறித்து பல்வேறு கட்ட விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் ஸ்ரீகாந்த் எத்தனை ஆண்டுகளாக போதைப் பொருளை பயன்படுத்தி வருகிறார், யார் மூலமெல்லாம் போதைப் பொருளை வாங்கியுள்ளார், சென்னையில் எந்தெந்த பப் மற்றும் பார்ட்டிகளில் போதைப் பொருள் பயன்படுத்தியுள்ளார், யாருடன் இணைந்து போதைப் பொருளை உட்கொண்டுள்ளார் என்பது தொடர்பாக பல்வேறு கோணங்களில் போலீசார் தங்களுடைய விசாரணை விரிவுபடுத்தியுள்ளார்கள். மேலும் முன்னாள் அதிமுக பிரமுகர் பிரசாத் மூலம் வாங்கிய கொக்கைன் போதைப் பொருளை நடிகர் ஸ்ரீகாந்த் யாருக்கெல்லாம் கொடுத்துள்ளார் மற்றும் சப்ளை செய்துள்ளார், அதே போல திரையுலகினருக்கு எத்தனை பேர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் போன்ற விவரங்களையும் சேகரிக்கும் பணிகளை தற்பொழுது போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் நடிகர் ஸ்ரீகாந்த் எந்தெந்த நடிகர்களுக்கு சேர்ந்து கொக்கைன் போதைப் பொருளை பயன்படுத்தினார் என்ற பல்வேறு பட்டியலை தயாரிக்கும் பணியில் தற்போது போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் நடிகர் ஸ்ரீகாந்துடைய வங்கி கணக்கு பரிவர்த்தனைகளை போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். போதைப் பொருளுக்காக பிரசாத்திற்கு எவ்வளவு பணம் இதுவரை அனுப்பப்பட்டிருக்கிறது, அதே போல போதைப் பொருளுக்காக வேற யாரிடமிருந்து இவர் பணம் பெற்றிருக்கிறார், வேற யாருக்காவது பணம் அனுப்பியிருக்கிறாரா போன்ற தகவல்களை போலீசார் இந்த வங்கி பரிவர்த்தனை தற்போது பார்வையிட்டு வருகிறார்கள். இதற்கிடையில கொக்கைன் போதைப் பொருள் நடிகர் கிருஷ்ணாவும் உட்கொண்டதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் தற்பொழுது படப்பிடிப்புக்காக கேரளாவுக்கு சென்றிருப்பதால் அவருக்கு சம்மன் அனுப்பி அந்த சம்மன் மூலமாக அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாகவும் ஒரு தகவலானது தற்பொழுது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு நுண்ணறிவு போலீஸ் தரப்பிலிருந்து ஒரு தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன்.